ஹாய் சோல்ஜர்ஸ். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் நம்ம ஊரில் வந்து 3 கிலோமீட்டர் மினி மாரத்தான். ஓகே, உடனே பிளான் பண்ணோம். சரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஊருக்கு வரும்போது நைட் ட்ராவல் பண்ணும்போது சரி ஓகே வில்லேஜ் ஈவெண்ட் மட்டும் கனெக்ட் பண்ண பட்டாது, நமக்குன்னு ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாரத்தான் மாதிரி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. மட்டும் இருந்ததுன்னா நல்லா முடிஞ்சிருக்காது. நம்மளோட வில்லேஜ் பசங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஹெல்ப் பண்ணணும், யார் யார் எந்தெந்த பொசிஷன் நிற்கணும், யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்லாம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிளான் பண்ணி அவங்க உங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு. காலையில் 7 மணி அத்லெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக நம்ம வந்து ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்பவே கொடுக்கல நம்ம. ஏன்னா நம்ம சடனாக அந்த 2 days பிளான் தான் நம்ம வந்திருந்ததுனால உடனே நியரஸ்ட் வில்லேஜில் இருக்கவங்க மட்டும் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஒரு சிலருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம். காலையில் 7 மணி ஆயிடுச்சு. அத்லெட்ஸ்லாம் ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்துல தான் அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து 6 மார்க்லாம் போட்டுட்ருந்தோம். இந்த வே இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களா, அந்த மாதிரி வே போட்டுட்ருந்தோம். என்னோட மெயின் மோட்டிவே நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்க வில்லேஜ் பசங்களை ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த டார்கெட் பண்ணி பண்ணது. அதில் வந்து நான் அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நிறைய பேருக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கு. நம்ம மூலமாக வந்து நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பசங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அடுத்து ஈவெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது வெளியில் டோர்னமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், அத்லெட்டிக் ஈவெண்ட் ஏதாவது எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்னோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. அப்கமிங் ஃபியூச்சரில் நம்ம ஒரு வேளை நம்ம வந்து நம்ம ஊரில் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளோட பசங்க இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஐடியா வந்துச்சு. ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே நல்லா ரேஸ் போச்சு. ரோட்டில் தான் ஒரு சில பசங்க ஷூஸ் போட்டுருந்தாங்க, ஒரு சில வெறுங்காலே ஓடிருந்தாங்க. சூப்பர், ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்டில் வந்து அவங்களோட ரேஸ் நல்லா இருந்துச்சு. ஓடி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஓடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேஃப்டியில் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃப்யூச்சரில் நம்ம ஊரில் ஒரு அகாடமி வச்சோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து அட்லீஸ்ட் ஓட ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து கன்வே பண்ணிகிட்டே இருந்தேன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க, பொசிஷன் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 10 பொசிஷனுக்கு வந்து கேஷ் அவார்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த கொடுக்குற டைம்லேயும் ஒரு சில டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தேன். முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணி வைக்கல, அந்த இடத்துல என்ன தோணுதோ அதான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸ்னு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது, இதை வந்து ஏன் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வில்லேஜ் பசங்களாம் இங்கே போகக்கூடாதா, வில்லேஜ் பசங்க கண்டிப்பாக ஏதாவது ஈவெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதான் ஒரு சில ஈவெண்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த தடவை நடத்துன இந்த மாரத்தானுக்கு பொண்ணுங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. மதுரையிலேருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்து வந்து நம்ம ஊரில் வில்லேஜ் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. அவங்க வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஊரில் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஆனால் நம்ம ஊரில் இருக்க வில்லேஜில் இருக்க பொண்ணுங்க வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ன சொல்கிறது, வெளியூர்லேருந்து வந்து பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்க பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் கூச்சமாக இருக்குது. ஒரு தூரம் எப்படி ஓடுறது, ஃபஸ்ட்டு ஓடி பார்த்தா தான் தெரியும் ஒரு ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு. வெளியில் போய் நிறைய மேட்சஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஊர்லேயே தான் இருக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியாவில் கணக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பசங்க எப்படி ஓடுறாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாதி இடவுல டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கனை கையில் பத்திரமா கொண்டு வந்துருங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். இப்போ ஓடும்போது பார்த்து ஓடுங்க, கீழே விழுந்துட வேணாம். 1 2 3. ஓகே, வெரி குட். இப்போ வந்து SMS ஸ்போர்ட்ஸ் அகாடமி அண்ட் வெற்றிலை முறைப்பட்டி கிராம இளைஞர்கள் நடத்தும் 3 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி தற்போது நடைபெற உள்ளது.
மினி மாராத்தான் 3 கிலோமீட்டர் ஓடுறது ஈஸி கிடையாது. பட் அதான் ஓடிருக்காங்க. வெரி குட். நிறைய பேர் ஓடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட், சூப்பர். 3 கிலோமீட்டர் மாராத்தான் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஓகே, நம்ம பையன் தான், வேற எதுவும் கிடையாது. 7th பொசிஷன் நம்ம நம்பர். 8th பொசிஷன் 56. பார்த்து பேட்டி பேட்டி சொல்லுங்க. எல்லாம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. எவ்வளோ சூப்பராக ஒரு இதுன்னு காப்பாருங்க. வெரி குட். 9th பொசிஷன் 68. வெரி குட். ஓடி முடிச்சு நல்லா பிரீத்தி பீட் பண்ணி ஓடி முடிச்சு டோக்கன் கொடுத்து நிறைய தான் உடச்சு பாருங்க. 75. வெரி குட். குட் ரேட். ஓகே, தங்கரா. ஓகே, கான்ஃபிடன்ட். முதல் பரிசு வாங்கிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பசங்க எல்லாருமே கான்டெக்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஈவெண்ட் இதை விட இன்னும் பெரிய லெவலில் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து சடனாக பிளான் பண்ணிவிட்டு 2 நாளில் பிளான் பண்ணி இது பண்ணுறது. ஆனால் இனிமேல் வந்து ஒரு 1 வீக் 10 days பிஃபோர் பிளான் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம மார்ச் மந்த்து நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் மார்ச் மந்த்து ஒரு 3 days ஒரு 1 week ஒரு பெரிய ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட வில்லேஜ் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் 5 years அப்புறம் இப்போ வந்து கொண்டாட போகிறோம். ஸோ அது ஒரு வில்லேஜ் டூர் மாதிரியே பிளான் பண்ணி ஒரு கிராண்டாக அதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.